விடுமுறை அப்படின்னு கிடைத்தாலே மாணவர்கள் முதல் அரசு ஊழியர்கள் வரை அனைவருக்குமே கொண்டாட்டம் தான். அதிலும் தொடர் விடுமுறை அப்படின்னா கேட்கவா வேண்டும். உடனே வெளியூர்களுக்கு சுற்றுலா, சொந்த ஊருக்கு பயணம் அப்படின்னு புறப்பட தயாராவாங்க. அந்த வகையில செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் கொண்டாட்டமான மாதமாகவே இருந்துட்டு இருக்கு. செப்டம்பர் மாதம் இறுதியில பள்ளி மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு விடுமுறை 9 நாட்கள் அறிவிக்கப்பட்டது. அதே நேரம் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு கொத்தாக 5 முதல் 6 நாட்கள் விடுமுறை கிடைச்சது. சனி ஞாயிறு வார விடுமுறையோடு சேர்த்து ஆயுத பூஜை விடுமுறை, காந்தி ஜெயந்தி விடுமுறை கிடைத்தது. இதனால தங்களுடைய குழந்தைகளோடு வெளியூர் சுற்றுலா செல்லவும், உறவினர்கள் வீட்டிற்கு பயணிப்பதற்கும் வாய்ப்பு கிடைச்சது. இதனடுத்து காலாண்டு விடுமுறை முடிவடைந்து மீண்டும் பள்ளிகள் தமிழகம் முழுக்கவே இன்று திறக்கப்பட்டிருக்காம். இதனால தொடர் விடுமுறையொட்டி வெளியூர் சென்றவர்களுக்கு சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்பியுமே வராங்க. பள்ளி மாணவர்களும் அரசு ஊழியர்களுமே நீண்ட நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தங்களுடைய பணிக்கு திரும்புறாங்க. இந்த நிலையில மீண்டும் எப்போது விடுமுறை வரவுள்ளது, அதிலும் தொடர் விடுமுறை எப்போது அப்படின்னு காலண்டரை பார்த்து கணக்கிட்டுட்டும் வராங்களாம் மாணவர்கள். சோ அந்த வகையில வர 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை கிடைக்க இருக்கா. அக்டோபர் 18 சனிக்கிழமை, அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையாக வர இருக்கு. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி அரசு விடுமுறை உள்ளது. அடுத்ததாக அக்டோபர் 21ஆம் தேதி தீபாவளிக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தமிழக அரசு சார்பாக பொதுமக்கள் வசதிக்காக ஒரு நாள் கூடுதல் விடுமுறை அளிக்க உள்ளதா. சோ அடுத்த தொடர் விடுமுறை எதிர்நோக்கி அரசு ஊழியர்கள், மாணவர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.